வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கீபோர்டில் செஷன் 3 பார்க்க போகிறோம். செஷன் 2 வரைக்கும் பார்த்துருப்பீங்க. அது கண்டினியூட்டி இன்றைக்கி செஷன் 3 கீபோர்டு செஷன் 3 பார்க்க போகிறோம். இந்த செஷன் 3ல் மேஜர் ஸ்கேல் ஃபார்முலா மட்டும் பார்க்குறோம். மேஜர் ஸ்கேல் ஃபார்முலான்னு என்னென்னா மேஜர் ஸ்கேல் எப்படி வரும், ஒரு மேஜர் கீயை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு மேஜர் ஸ்கேல் சி மேஜர்னா சி மேஜர் டி மேஜர் எப்படி வாசிக்கிறது, அப்போ என்ன ஷார்ப் வரும், என்ன நோட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்றதுக்கான ஃபார்முலா இருக்குது. மேஜர் ஸ்கேலுக்கு ஃபார்முலா இருக்குது. அதை ஃபார்முலா அப்ளை பண்ணி ஒரு மேஜர் ஸ்கேல் எப்படி வரும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ எல்லா மேஜர் ஸ்கேலும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், வாசிக்கலாம். அதான் இந்த செஷனில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஒரு மேஜர் ஸ்கேலில் என்ன ஃபார்முலா, இப்போ மேஜர் சி மேஜர் எப்படி கண்டுபிடிக்கிறது, டி மேஜரில் என்னென்ன நோட்டெல்லாம் வரும், சி மேஜரில் என்னென்ன வரும்னு பார்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி செஷன் 2ல் நீங்கள் ஸ்கேல்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 1 2 3 4 பார்த்துருக்கீங்க. அதை நீங்கள் அப்படியே கண்டினியூ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அந்த ஸ்கேல்ஸ் தான் இப்போ மேஜர் ஸ்கேல் ஃபார்முலா பார்க்குறதுனால அத்தனை ஸ்கேல்ஸ் மேஜர் ஸ்கேலில் வந்துடும். அதை நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது மேஜர் ஸ்கேல் ஃபார்முலா. மேஜர் ஸ்கேல் ஃபார்முலா என்ன வரும்னா 2 டோன் ஒரு செமிடோன், 3 டோன் ஒரு செமிடோன் வரும். இதை மேஜர் ஸ்கேல் ஃபார்முலா நோட் பண்ணிக்கிங்க. 2 டோன் ஒரு செமிடோன், 3 டோன் ஒரு செமிடோன் எப்படி வரும். உதாரணமாக சி மேஜர் எப்படி கண்டுபிடிக்கிறது, சி மேஜர்னா என்ன நோட்டில் வரும், என்ன நோட்டில் நமக்கு வரும் கண்டுபிடிக்கிறது. இப்போது நம்ம பார்க்க போகிற சி மேஜர் அப்படின்னா டோன் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ இது ஒரு டோன். இங்கேருந்து செமிடோன்றது இங்கேருந்து பிளாக்கி பக்கத்தில் சீலிருந்து சி ஷார்ப்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சீலிருந்து சி ஷார்ப் அப்படின்னா செமிடோன். இங்கேருந்து சீலிருந்து டி போனால் ஃபுல் டோன் ஆகும். ஒரு டோனு எப்படின்னா சி இங்கே பிடிச்ச ஒரு டோன், இப்போ ஒரு டோனுக்கு இங்கேருந்து சிக்கு போனதான் ஒரு டோன் ஆகும். இங்கே போனால் செமிடோன் ஆகும். எப்போதுமே எந்த நோட்டில் இருந்தாலும் சரி இங்கேருந்து இந்த இடத்துல இதுக்கு செமிடோன் தான், இதுக்கு செமிடோன் தான் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம 2 டோன் மேஜர் ஸ்கேல் என்ன ஃபார்முலா சொன்னேன், 2 டோன் ஒரு செமிடோன், 3 டோன் ஒரு செமிடோன் சொன்னேன் இல்லையா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ டோனுக்கு சி எடுத்துக்கிட்டோம். சி மேட்சர் மட்டும் கண்டுபிடிக்கிறேன் எனக்கு. இப்போ மற்ற ஸ்கேல் அப்படியே பார்க்குறோம். நீங்களாக கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த ஸ்கேல் நான் பார்க்கலாம். சி எடுத்துக்கிட்டோன்னா டோன் எங்கே வரும், ஒரு இப்போ எடுத்துக்கிட்டோம் சி எடுத்துக்கிட்டோம். சியில் ஒரு டோன் போடணும். ஒரு டோன் போடுறது டிக்கு போனால் ஒரு டோன் ஆகும். இது செமிடோன். இப்போ 2 டோன் போகணும். இப்போ சியிலேருந்து ஒரு டோன் போடும், ஒரு டோன் போயிடுச்சு, இன்னொரு டோன் போகணும். இது பக்கம் செமிடோன் ஆயிரும், 2 டோன் ஆயிடுச்சு. அப்போ சியிலேருந்து 2 டோன் ஒரு செமிடோன் சொன்னேன். சியிலேருந்து எடுத்துக்கிட்டோம் ஒரு டோன், அடுத்து போனால் ஒரு டோன், 2 டோனு. சியிலேருந்து டி ஒரு டோன், டிலேருந்து ஈக்கு ஒரு டோன், 2 டோன் ஆயிடுச்சு, போயிட்டோம். இப்போ செமிடோன்னா ஈக்கும் ஹெப்புக்கும் செமிடோன் தான். நோ ஷார்ப் ஆர் ஈன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஈக்கு பிக்கு ஷார்ப் கிடையாது. ஈலேருந்து ஹெப்புக்கு எப்போவுமே செமிடோன் தான். ஸோ அது பக்கத்தில் இருக்கிற டோனு எப்போவுமே பக்கத்தில் இருக்கிற நோட்டு செமிடோன் தான். அப்போது நம்ம செமிடோன் போகணுன்னா சீலேருந்து ஒரு டோன் போகணும், சீலில் ஒரு டோன், இன்னொரு டோன், 2 டோன் ஒரு செமிடோன். அப்போ 2 டோன் ஒரு செமிடோன் சொன்னாலே மேஜர் ஸ்கேலுக்கு வந்துருச்சு. அடுத்து 3 டோன் போகணும். அப்போ 3 டோன் ஒரு செமிடோன் சொன்னேன். அப்போ இங்கேருந்து 3 டோன் போகணும். எப்படி போகணும், இங்கே போனால் ஃபுல் டோன், ஒரு டோன், 2 டோன், 3 டோன். பியிலிருந்து சிக்கு எப்போ செமிடோன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இங்கிருந்து ஹெப்புக்கு செமிடோன், பியிலிருந்து சிக்கு செமிடோன். நோ ஷார்ப் ஆர் இஎன்பின்னு சொல்லிட்டு அப்போது பியிலிருந்து சிக்கு செமிடோன் தான் ஆச்சா. இப்போ பார்க்கலாம். சி எடுத்துக்கிட்டோம், 2 டோன் போனோம், டி இன்னொரு டோனு, 2 டோனு ஒரு செமிடோன் ஆச்சா. 2 டோன் ஒரு செமிடோன் வந்துச்சு. இப்போ 3 டோன் ஒரு செமிடோன். டோன் 1 டோன் 3 2 டோன் 3 அண்ட் செமிடோன் மேஜ். அப்போ இது மேஜர் ஸ்கேல். இதே ஃபார்முலா நீங்கள் இந்த டி அடுத்து எந்த ஸ்கேல், 1 ஷார்ப் ஸ்கேல். இப்போ ஒரு ஷார்ப் எல்லாமே வருது. இப்போ ஒரே ஒரு ஷார்ப் வருது, 2 ஷார்ப் வருது, 3 ஷார்ப் லைனை சீரியலாக கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு ஷார்ப் பண்ணுறது எப்படி கண்டுபிடிக்கிறது, இதிலிருந்து சியிலிருந்து 5th நோட்டு எப்போதுமே ஒரு நோட்டில் இந்த சியில் எடுத்து நேச்சுரல் ஸ்கேல்னு சொல்லி சி மேஜர் நேச்சுரல் ஸ்கேல்னு சொல்கிறேன். எனக்கு ஷார்ப்பே வரதில்லை. இப்போ ஒரே ஷார்ப் வர மாதிரி ஒரு ஸ்கேல் கண்டுபிடிக்கிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறோம், சியிலேருந்து 5th நோட்டு எல்லாமே 5th நோட்டு தான். சியிலேருந்து டாமினேட்டுங்கிறது 1 2 3 4 5th ஜி மேஜர். ஜி மேஜர் கண்டுபிடிக்கும். எனக்கு ஜி மேஜருக்கு தான் ஒரு ஷார்ப் வரும். அப்போ ஜியிலேருந்து 5th நோட்டு 2 ஷார்ப். இப்போ அதிலேருந்து 5th நோட்டு 3 ஷார்ப். இப்போ அதிலிருந்து 5th நோட்டு 3 ஷார்ப் 4 ஷார்ப் இப்படி கண்டினியூ வரும். நீங்கள் அதில் 5th நோட்டு கண்டுபிடிக்கும் போது சீரியலாக உங்களுக்கு ஷார்ப் வரும். இனிஷியலாக சீரியலாக வரும். 1 ஷார்ப் 2 ஷார்ப் 3 ஷார்ப் 4 ஷார்ப் 5 ஷார்ப் வரைக்கும் வரும். இப்போ நம்ம பார்க்குறது இப்போ ஒரு மேஜர் ஸ்கேல் ஃபார்முலா சொல்லிட்டேன். 2 டோன் ஒரு செமிடோன் சொன்னேன் இல்லையா. ஒரு டோன் இப்போ எடுத்துட்டா இப்போ சி இங்கே 2 டோன் போகணும், டி இங்கே போன செமிடோன் சொன்னேன், டி ஒரு டோன், டி 2 டோன், ஹெப்புக்கு
செமிடோன், அதனால் 2 டோன் செமிடோன் போயிட்டோம். இங்கேருந்து 3 டோனு, ஜி ஒரு டோன், ஏ ஒரு டோன், 2 டோன் ஆச்சு, பி 3 டோன், அதில் பிக்கு சிக்கு செமிடோன், அப்போ சி மேஜர். இப்போ நம்ம அடுத்து என்னது ஒர்க் ஷாப் போகிறதுன்னு சொன்னேன், ஜி மேஜர்னு சொன்னேன். ஜி மேஜர் எப்படி கரெக்ட் ஜி வர டி மேஜர் வரக்கூடாது, டி மேஜர் வர ஜிலேருந்து 5th நோட்டு தான் எடுக்கணும். அப்போ ஜிக்கு தான் ஒரு ஷார்ப் வருது, அதுலேருந்து 5th நோட்டு டி மேஜர் வரும். அந்த டீலேருந்து 5th நோட்டு வந்து 3 ஷார்ப், 3 ஷார்ப் வரும். அந்த அதுலேருந்து 5th நோட்டு இப்போ கண்டினியூவாக பார்க்குறோம். அப்போ சிலேருந்து என்னது சிலேருந்து 5th நோட்டு ஜி. ஜி நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணால் ஒரு ஷார்ப் வரும். நீங்கள் இந்த நான் சொன்ன ஃபார்முலா 2 டோன் ஒரு செமிடோன், 3 டோன் செமிடோன், இந்த மேஜர் ஸ்கேல் அப்ளை பண்ணுங்க. எல்லாம் 5th நோட்டு தான். சிலேருந்து 5th நோட் நீ கண்டுபிடிச்சேன்னா ஜி மேஜருக்கு வந்து ஒரு ஷார்ப் வரும். ஜிலேருந்து 5th நோட் டி வரும். டி நீ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணனா 2 ஷார்ப் வரும். அதே டிலேருந்து 5th நோட் என்ன வரும், ஏ நீங்கள் வச்சானா எத்தனை நோட்டு வரும் நமக்கு 3 ஷார்ப், 4 ஷார்ப் வரும். ஏலேருந்து 5th நோட்டு, ஏலேருந்து 5th நோட்டு என்ன வரும் இ மேஜர். இது மாதிரி சிலேருந்து 5th நோட்டு ஜி ஒரு ஷார்ப், ஜிலேருந்து 5th நோட்டு டி 2 ஷார்ப், டிலேருந்து 5th நோட்டு என்னது ஏ 3 ஷார்ப். இப்போ ஏலேருந்து 5th நோட்டு என்னது இ 4 ஷார்ப், இலேருந்து 5th நோட்டு டி 5 ஷார்ப். அப்போ சி ஒரு ஷார்ப், சிக்கு ஷார்ப்பே கிடையாது. அப்போ ஜி 1 ஷார்ப், டி 2 ஷார்ப். அப்புறம் ஜிலேருந்து எல்லாம் 5th நோட்டுன்னு சொன்னேன். அப்போ ஏ வந்து 3 ஷார்ப், இ வந்து 4 ஷார்ப், பி வந்து 5 ஷார்ப். இப்போ இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணணும். இந்த ஃபார்முலா தான் சி மேஜிக்கு அப்ளை பண்ணிட்டோம். அப்போ ஜிக்கு ஜிலேருந்து 5th நோட்டுன்னு சொன்னால் ஜிக்கு அப்ளை பண்ணும்போது ஜி எடுத்துக்கலாம். இங்கிறது 2 டோன் போகணும். என்ன டோன் போகிறோம், ஜிலேருந்து ஏ ஒரு டோன் ஆச்சா, ஜிலேருந்து ஏ போய்ட்டு ஒரு டோனு, ஏலேருந்து பிக்கு ஒரு டோன், 2 டோன். இப்போ ஒரு செமிடோன் வேணும். அப்போ பிக்கு சிக்கு செமிடோன் ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு, பிலேருந்து சி செமிடோன். இங்கேருந்து 3 டோன் போகணும். 1 டோன், சிலேருந்து டி ஒரு டோன், டிலேருந்து இ வந்து 2 டோன், இலேருந்து ஹெப்ஷா எனக்கு இதுக்கு செமிடோன் ஆயிரும். ஃபுல் டோன் 3 டோன் போகணும். இங்கிட்டு போன் ஃபுல் டோன் இது பக்கத்தில் செமிடோன் சொன்னேன். அப்போ இங்கே போனதா ஃபுல் டோன் ஆகும். அப்போ 3 டோன், அப்புறம் ஹெப்ஷா ஜி செமிடோன், 3 டோன் ஒரு செமிடோன் ஆச்சு. அப்போ என்ன வச்சு ஜி மாதிரி ஜி ஏ பி சி டி இ ஹெப்ஷா. அப்போ ஒரு ஷார்ப் வருது இல்லையா, அப்போ ஜி வாசிக்கும்போது நான் ஒரு ஷார்ப் தான் வரும். அப்போ ஜி ஏ பி சி டி இ ஹெப்ஷா ஜி. அப்போ ஒரு ஷார்ப் வருதா. அப்போ ஜி மேஜருக்கு எப்போ ஒரு ஷார்ப், ஒரு ஷார்ப் ஸ்கேல்னாலே என்னது நமக்கு ஜி மேஜர் தான், 1 ஷார்ப் ஸ்கேல். அப்போ இந்த ஜியிலிருந்து 5th நோட்டு டி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 2 ஷார்ப் வரும். இப்போ டிக்கு போகலாம். இப்போ டிக்கு எடுத்துக்கலாம். டீல் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டோன் எடுத்துருக்கேன். இப்போ என்ன எடுத்துட்டோம், டி எடுத்துருக்கு. இப்போ டி எடுத்துச்சு 2 டோன் சொல்லலையா, 2 1. அப்போ சார் இங்கேருந்து டிலேருந்து ஈக்கு ஒரு டோனு, இலேருந்து ஹெப்ஷார் போகணும். எனக்கு பக்கத்தில் செமிடோன் 2 ஹெப்ஷார் போனால் தான் 2 டோன் ஆகும். அப்போ செமிடோன் அதில் 3 டோன் போகணும். இந்த ஜிலேருந்து ஏ ஒரு டோன், பி 2 டோன், அடுத்து சி ஷார்ப் போகணும். பக்கத்தில் செமிடோன் சி ஷார்ப் போனால் தான் 3 டோன் ஆகும். அப்போ டி ஆச்சா செமிடோன். அப்போ என்னாச்சு டி மேஜர் வாசிக்கும்போது நமக்கு என்ன வரும், டி டி இ எஃப் ஷார்ப் ஜி ஏ பி சி ஷார்ப் டி. அப்புறம் 2 ஷார்ப் என்ன ஷார்ப் வரும் நமக்கு, எஃப் ஷார்ப் டி சி ஷார்ப் டி ஷார்ப். அப்போ டி மேஜர் 2 ஷார்ப்னு சொன்னால் அப்போ என்ன ஆல்ரெடி எஃப் ஷார்ப் ஜி மேஜருக்கு வந்துச்சு. அதோட டி மேஜர் 2 ஷார்ப்கள் டி ஷார்ப். ஓகேவா, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். அடுத்து வந்து ஜிலேருந்து ஏ மேஜர். அப்படி ஜி ஜி ஏ பி சி டி. இப்போ இந்த இதில் வந்து 3 ஷார்ப் 5th நோட்டு 1 2 3 4 5 ஜி டி டி இ எஃப் ஜி ஏ மேஜர். இப்போ ஏ மேஜர் கண்டுபிடிக்கும். ஏ மேஜர் இது ஏ எல்லாம் ஏ தான். ஏ மேஜர் ஏ மேஜர்லேருந்து ஏ மேஜர் 3 ஷார்ப்னு சொல்லிக்கலாம். எனக்கு 2 ஷார்ப் கண்டுபிடிச்சா 3 ஷார்ப் வரும். எப்படி வரும், இங்கே 2 டோன் ஒரு செமிடோன் சொன்னால் 3 டோன் ஒரு செமிடோன் சொல்லியா. அப்போ 2 டோன் ஒரு ஏ பிடிச்சிட்டோம். இங்கேருந்து ஒரு டோன், இங்கேருந்து சி ஷார்ப் தான் 2 டோன் ஆகும். அப்போ இதுக்கு பிக்கு சிக்கு செமிடோன் தெரியும். ஜி ஏ பி சி ஷார்ப் இதுக்கு செமிடோன் ஃபுல் டோன் ஆகும். 2 டோன் ஒரு செமிடோன். இங்கிருந்து ஒரு டோன் 2 டோனு, அப்புறம் 3 டோன் ஒரு செமிடோன். டோன் இங்கேருந்து ஒரு செமிடோன் உங்கள் ஃபுல் டோன் போகும் செமிடோன். அப்போ நம்ம ஏ மேஜர் வச்சா எப்படி வரும், இங்கேருந்து நமக்கு இது ஏ மேஜர், இது ஏ மேஜர் டோன் டோன் 2 இங்கிருந்து ஏ மேஜர் டோன் டோன் செமிடோன் டோன் ஒரு செமிடோன் டோன் டோன் டோன்
3 டோன் ஒரு செமிடோன் ஏ மேஜர். अच्छा ए மேஜர் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஏழுக்கு 2 டோன் 3 டோன்ஸ் ஆயிடுச்சா. 4 ஷார்ப் வர்றது 4 ஷார்ப் 3 ஷார்ப் ஸ்கேல் என்ன ஷார்ப் வரும். சி ஷார்ப் வந்துருச்சு, எஃப் ஷார்ப் வந்துருச்சு, அப்புறம் வந்து இது ஜி ஷார்ப் 3 ஷார்ப் வந்துச்சு. 4 ஷார்ப் வர ஸ்கேல் வந்து 7 ஃபிஃப்த் ஏ பி சி டி ஜி இ மேஜர். இப்போ இ மேஜர் கண்டுபிடிக்கல, இ மேஜர்லேருந்து 4 ஷார்ப்னு சொல்கிறோம். அப்போ கண்டுபிடிக்கல. இப்போ எப்படி வருது. அப்ளை 4 ஃபார்முலா அப்ளை பண்ணோம். 2 டோன் ஒரு செமிடோன், 3 டோன் ஒரு செமிடோன், 1 டோன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 1 டோன் 2 டோன், அப்புறம் என்னது 2 டோன் ஒரு செமிடோன், டோன் இங்கேருந்து 1 டோன் 2 டோன் ஒரு செமிடோன், அப்புறம் 1 டோன் 2 டோன் 3 டோன் ஒரு செமிடோன். ஓகே, இங்கே இ மேஜர் எடுத்துக்கிட்டா 1 டோன் 2 டோன். இங்கேருந்து இ மேஜர் எடுக்கிறப்போ இ மேஜர் கண்டுபிடிக்கிறோம். இங்கே 1 டோன் 2 டோன் ஒரு செமிடோன், இங்கேருந்து போனால் 1 டோன் ஆகும், இங்கே 2 டோனு 3 டோனு ஒரு செமிடோன். ஓகே, இது இ மேஜர். இ மேஜர் ஆயிடுச்சா. அப்போ இ மேஜர் எத்தனை ஷார்ப் ஸ்கேலு. 1 சி மேஜர் 1 ஷார்ப் 2 ஷார்ப், 2 ஷார்ப் என்னது ஜி மேஜர் 2 ஷார்ப், ஜியில் டி மேஜர் 3 ஷார்ப், சாரி டி மேஜர் 2 ஷார்ப், ஜி மேஜர் வந்து சியிலேருந்து ஜி வந்து 1 ஷார்ப், அப்புறம் ஜியிலேருந்து டி வந்து 2 ஷார்ப், டியிலேருந்து ஏ 3 ஷார்ப், ஏலேருந்து இ வந்து 4 ஷார்ப். ஆச்சா 4 ஷார்ப் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 4லேருந்து இ அதே இலேருந்து 5th நோட்டு ஏ இ ஹெஃப் ஜி ஏ பி, பி வந்து 5 ஷார்ப். பி கண்டுபிடிச்சனா இதில் 1 டோன் போகணும், 1 டோன் இன்னொரு டோன் ஒரு சேம் டோன் ஆச்சு. அப்போ ஒன்று ஆச்சா 2 டோன் சேம் டோன் ஆச்சு. இந்த 3 டோன் இங்கே 1 டோன் ஆகும், 2 டோன் 3 டோன் ஒரு சேம் டோன். இது பி மேஜர். இதான் அப்போ என்ன ஷார்ப் வரும். பி மேஜர் வாசிக்கும் போது சி ஷார்ப் 5 ஷார்ப் வரும். இது 5 ஷார்ப் ஸ்கேல். பி மேஜர் சி ஷார்ப் டி ஷார்ப், அப்புறம் எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப் ஏ ஷார்ப் அண்ட் பி. அவ்வளோதான். இன்றைக்கி மேஜர் ஸ்கேல் மட்டும் ஃபார்முலா பார்த்தோம். டவுட் வந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இவ்வளோ போதும். நீங்கள் மேஜர் ஸ்கேல் 2 டோன் ஒரு சேம் டோன், 3 டோன் ஒரு சேம் டோன் மேஜர் ஸ்கேலுக்கு. சிக்கு அப்ளை பண்ணோம். ஜியிலேருந்து 5th நோட்டு 2 ஷார்ப், ஜியிலேருந்து 5th நோட்டு டி 2 ஷார்ப், டியிலேருந்து 5th நோட்டு ஏ 3 ஷார்ப், ஏலேருந்து 5th நோட்டு இ 4 ஷார்ப், இலேருந்து 5th நோட்டு பி வந்து 5 ஷார்ப் ஸ்கேல் கண்டுபிடிச்சோம். இன்றைக்கி இது போதும். அடுத்த கிளாஸில் வந்து மைனர் ஸ்கேல்ஸ் ஃபார்முலா, நேச்சுரல் மைனர் இருக்குது, ஹார்மோனிக் மெலோடிக் மைனர் இருக்குது. அந்த மைனர் ஸ்கேல் ஃபார்முலா நம்ம அடுத்த கிளாஸில் உங்களுக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.